லைக் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், வீடியோகிராஃபி ஆகட்டும், ஜேர்னலிசம் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ராப்பரான வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஆக்சுவலாக எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை நேசிக்கிறப்போ அதை இன்னும் உங்களால் ஃபுல் இன்வால்வ்டாக வந்துட்டு உங்களால் வந்து 100% டெடிகேஷன் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த திருமண துறை எடுத்துட்டீங்கன்னாக்கா இன்றைக்கி $1 மில்லியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இன்றைக்கி எந்த துறை எடுத்தாலும் இன்னைக்கு வந்து அதில் இன்னொரு மறுபக்கம் இருக்குது, இன்னொரு பரிமாணம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அங்கே வந்து எந்த பிஸ்னஸுமே தொய் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏஐ டெக்னாலஜி அடுத்து வந்து வளரக்கூடிய மிகப்பெரிய துறை. நீங்கள் எந்த ஒரு பிடிக்காத இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் கூட அது வந்து உங்களுக்கு பிடிச்சதாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மையை விட்டுருந்ததுனாக்கா, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்ததுனாக்கா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே நீங்கள் சேவிங்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 50% சேவிங்ஸில் இருக்கணும். நீங்கள் பணத்தோடு என்ன தேவைனாக்கா ரிலேஷன்ஷிப். பணம் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை ப்ராடக்ட். ஸோ ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக பை ப்ராடக்ட். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்துஸ்தான் காலேஜில் எம்எஸ்சி விஸ்காம் பண்ணிகிட்டு இருக்கேன். சார் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் நார்த்தில் எல்விஆர் சிவகுமார் அப்படின்ற ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான ஒரு சில கொஷின் வந்து இன்டர்வியூ நம்ம பண்ண போகிறோம். ஸோ பை த வே, வணக்கம் சார். நைஸ் டு மீட் யூ சார். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜாப்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் ஏன் போனேன், எதனால் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்த வகையில் உங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். குறிப்பாக இந்துஸ்தான் கலைக்கல்லூரி முதுநிலை பட்டதாரிகளுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விஸ்காம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி லைக் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், வீடியோகிராஃபி ஆகட்டும், ஜேர்னலிசம் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ராப்பரான வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது ஆக்சுவலாக. பட் எங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிறது ஒரு அர்த்தமான உண்மை. ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 86, 87 இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ள வரப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆக்சிடென்டெல்லாம் இந்த ஃபீல்டுக்குலாம் வந்தேன் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஏதோ ஒரு துறைக்குள்ளே வரணும், அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே பேசிக் லெவலில் உங்களுக்கு என்ன சொல்லணும்னாக்கா, ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வந்து கூட்டுறது செய்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த ஃபோட்டோஸை வாஷ் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. பட் உள்ளே பண்ண என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு எனக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிச்சது ஆக்சுவலாக. ஏன்னா எந்த துறையை நீங்கள் வந்துட்டு எடுத்துட்டாலும் அந்த துறையை நீங்கள் நேசிக்க முதல்ல பழகணும் ஆக்சுவலாக. எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை நேசிக்கிறப்போ அதை இன்னும் உங்களால் ஃபுல் இன்வால்வ்டாக வந்துட்டு உங்களால் அந்த 100% டெடிகேஷன் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனுடைய பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்கிறப்போ எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நானே விகடன் அப்படிங்கிற ஆனந்தவனுடைய அவங்களுடைய இன்னொரு சேனல், அவங்களுடைய யூடியூபோட அஃபிஷியல் சேனல் வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு நேரடி வர்த்தகத்தை பற்றி நான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 எபிசோட்ஸ் வந்து பேசியிருக்கேன். அது இன்றைக்கி வந்துட்டு த்ரூஅவுட் இன்றைக்கி நாட் ஈவன் இந்தியா, வேர்ல்டு லெவலில் நிறைய தமிழர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அதை பார்த்தவங்க அதனுடைய கருத்துக்களை நிறைய என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு அனுபவம். அதுக்கு நான் ஆனந்த விகடனுக்கு உண்மையிலேயே நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஈவன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுத்தாலே அதுலேயே இன்றைக்கி நிறைய டிவிஷன்ஸ் வந்தாச்சு. ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, சைல்டு ஃபோட்டோகிராஃபி இருக்குது, நியூ பார்ன் பேபி ஃபோட்டோகிராஃபி இருக்குது. இன்றைக்கி குறிப்பாக நான் அதில் சூஸ் பண்ணது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, கல்யாணத்துக்குள்ளே போனீங்கன்னாக்கா யூ ஃபீல் த ஹாப்பினஸ். ஒவ்வொருத்தரோட முகத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் ஆக்சுவலாக. ஒவ்வொரு தருணங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருமணத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வந்துட்டு விஷயங்கள் சொல்லலாம். அதனால நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நான் சூஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து என்னுடைய டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு டைரக்டர் ஆஃப் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. நிறைய புகைப்பட கலைஞர்களோட ஒருங்கிணைஞ்சு இன்றைக்கி எந்த கேமரா வேணாலும் சரி, எந்த டெக்னாலஜி வேணாலும் சரி, இன்றைக்கி வந்துட்டு நம்ம கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அவங்க கேட்குறத விட அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணி வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆல் ஓவர் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்துட்டு என்னோட டீமோடு சேர்ந்து இப்போ இந்த எக்ஸ்போஸ் பண்ண ராஜேஷ் இருக்க இடத்துல எடுத்திங்கனாக்கா இவர் முதற்கொண்டு வந்துட்டு வி ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எந்த துறை எடுத்தாலும் இன்றைக்கி வந்து அதில் இன்னொரு மறுபக்கம் இருக்குது, இன்னொரு பரிமாணம் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியோட இண்டஸ்ட்ரி வந்துட்டு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது. இது சரியான திட்டமிடுதலோடு இருந்தால் அப்படின்னாக்கா அதில் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இலக்கோடு வந்துட்டு நான் பயணம் செஞ்சுட்ருக்கேன்.
பொதுவாகவே வந்துட்டு எந்த துறையில் இருந்தாலுமே அந்த துறையை சார்ந்த வாடிக்கையாளர்களை நம்ம எவ்வளோக்குள்ள முடியுமோ திருப்தியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்கள் எங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அங்கே வந்து எந்த பிஸ்னஸுமே தொய் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் வந்து ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு ஐகானிக் அப்படின்னா மருதமலை கோவில். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ அந்த கோயில் இருக்கிறது மலை மேலே இருக்குது ஆக்சுவலாக. அப்போ மலையில் நடக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணணும், கீழே நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை மேலே டெலிகாஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு படிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தோராயமாக வந்துட்டு ஒரு 500-600 படிக்கட்டுகள் மேலே இருக்குது ஆக்சுவலாக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஒரு கவர் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டீமில் இருக்க எல்லாம் சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு ஹெசிடேஷன் இருந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஒரு சேலஞ்சான விஷயத்தை எடுத்து ஒரு த்ரில்லாக இருக்கும் ஆக்சுவலாக, அதை எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த கிடைக்கக்கூடிய சந்தோஷம், எஃபோர்ட்ஸ் ஆல்வேஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சந்தோஷத்துக்கு வேறு எதுவுமே ஈடு இணையாகாது. அது இன்றைக்கி என்னால் மறக்க முடியாத ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வந்துட்டு ஒரு சேலஞ்சிங் ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏஐ டெக்னாலஜி அடுத்து வந்து வளரக்கூடிய மிகப்பெரிய துறை. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போது நீங்கள் இதில் எந்த இடத்துல வந்தாலுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன சொல்ல விரும்புனாக்கா, லாங் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயம். பொதுவாக என்னன்னாக்கா இன்றைக்கி வந்துட்டு இப்போ எல்டர்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்குடைய பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னாக்கா, எல்டர்ஸ் வந்துட்டு எப்பவுமே ப்ரொடக்டிவிட்டி ஆங்கிளில் திங்க் பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி ஆங்கிளில் திங்க் பண்ணுவாங்க. ரெண்டுமே முக்கியம், ப்ரொடக்டிவிட்டி முக்கியம், கிரியேட்டிவிட்டி முக்கியம். அப்போ இந்த இதில் எப்படி இவங்களை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது விஷயம் ஆக்சுவலாக. இதை பண்ணிட்டோம்னாக்கா சக்ஸஸ் ஆக்சுவலாக. ஆனால் பிடிக்காத ஒரு ஃபீல்டுக்குள்ள உள்ளே போயிட்டு நீங்கள் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும்னாக்கா சிரமம் தான். ஆனால் நீங்கள் எந்த ஒரு பிடிக்காத இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் கூட அது வந்து உங்களுக்கு பிடிச்சதாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருந்ததுனாக்கா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுனாக்கா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 5 to 7 இயர்ஸ் எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலும் ஒரு 5 to 7 வருஷம் நீங்கள் சர்வைவல் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த சர்வைவல் பீரியடை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நிச்சயமாக அந்த ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபியில் வந்து இந்த டிஜிட்டல் கன்வர்ஷன் பண்ணுற அந்த பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரூஷியல் பீரியடை சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருந்தவங்க இந்த டெக்னாலஜி வந்துட்டு அடாப்ட் ஆக முடியாமல் இந்த ஃபீல்டு வாஷ் அவுட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு 2-3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரூஷியல் பீரியட்னு சொல்லலாம். அந்த 2-3 வருஷங்கள் ரொம்ப சிரமமாக இருந்தது ஆக்சுவலாக. எப்படி நம்ம அடாப்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம், ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஆக்சுவலாக. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஜிட்டல் பற்றி படிக்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஃபீல்டு இன்றைக்கி. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மணி பிளானில் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே நீங்கள் சேவிங்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 50% சேவிங்ஸில் இருக்கணும். அப்போ எவ்ரி பர்சன் கேமராமேன் தான். அப்போ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், நீங்கள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்குள்ளே போகணும். அடுத்த கேமரா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு உங்கள்கிட்ட என்ன தேவை, உங்களுக்கு நீங்கள் மணி ரொம்ப முக்கியம். அப்போ இதை நீங்கள் சரியான முறையில் கையாண்டா மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் லாங் டைமில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷனில் நீங்கள் வந்துட்டு தயாராக இருக்கும். we are part of family. இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அவங்க எல்லாருமே இன்றைக்கி குடும்ப அங்கத்தினர்கள். அவங்க வீட்டில் நான் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி பர்சனாக இன்றைக்கி இருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 3rd generation ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போது 92 வந்து 92 ஒரு கல்யாணம் எடுத்துருக்குன்னு வச்சுக்கலாமே. 92 ஒரு பையனுக்கு கல்யாணம் எடுத்துனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு என்ன சொல்லனாக்கா 20-25 வருஷத்தில் அவருடைய குழந்தைக்கு கல்யாணம். இன்றைக்கி அந்த மாதிரி 3rd generation இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ 3rd generation ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணம்னாக்கா இந்த ரிலேஷன்ஷிப். எந்த ஒரு சூழலும் பார்த்தீங்கன்னாக்கா மணி மட்டுமே வந்துட்டு முன்னாடி வச்சு எந்த துறையிலுமே பணத்தை பிரதானமாக வச்சு, பணம் தான் ரொம்ப முக்கியம், ஆனால் பணத்தை பிரதானமாக வச்சு பண்ணக்கூடிய எந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெயிலியரை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் பணத்தோட என்ன தேவைனாக்கா ரிலேஷன்ஷிப். பணம் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை ப்ராடக்ட். ஸோ ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக பை ப்ராடக்ட். அப்போ அவங்க நல்லது கெட்டது எல்லா விஷயங்களும் கலந்துக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி பர்சனாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தே பீப்புள் லைக் ஆக்சுவலி. ஒரு வெட்டிங் அப்படின்னாக்கா எல்லா ஆங்கிளும் திங்க் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி வேணும். லைட்டிங் பார்க்க தெரியணும், ஃபோக்கஸ் பண்ண தெரியணும், கேமரா ஆங்கிள் தெரியணும், ஸ்பாட் டிசிஷன் எடுக்க தெரியணும், கம்யூனிகேஷன் சரியாக இருக்கணும். பீப்புள் கூட நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து என்ன சொல்லணும்னாக்கா அவங்க எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆல்வேஸ் ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேஸில் வந்து கடுகடுன்னு வச்சு பேசிடக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா திடீர்னு ஒரு குறுக்கு வருவார் ஆக்சுவலாக, என்னையா குறுக்கு வரீங்கன்னாக்கா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் தள்ளிக்கிங்கன்னா அப்படிங்கிற அந்த ஒரு சாஃப்ட் நேச்சர், இப்படி எல்லாமே கலந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் சக்ஸஸ் பண்ண முடியும். இது மட்டுமல்ல, ஆஃப்டர் ஸ்டோரி நீங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போஸ்ட் ஒர்க், நீங்கள் வந்து அதுக்கான கொடுக்கக்கூடிய ஆடியோவிலிருந்து மிக்சிங்லேருந்து எல்லாமே அதுக்கான நாலேஜ் வேணும். அவங்க என்ன ஆடியோ எதிர்பார்க்குறாங்க எல்லாமே கிளாரிட்டி வேணும். இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சக்ஸஸ்
நேரடி வர்த்தகத்தில் கடந்த 20 வருஷத்துக்கு மேலே நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயும் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்றைக்கி ஒரு லீடராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலாக. ஏன்னா அதன் மூலமாக எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த உலகத்தை வேற ஒரு பரிணாமத்தில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆக்சுவலாக. ஸோ அதில் வரக்கூடிய இந்த வருமானங்களாகட்டும், நட்புகளாகட்டும், அதெல்லாமே என்னுடைய வியாபாரத்துக்கு என்ன உங்களுக்கு என்னுடைய பிஸ்னஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பர்சனலாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு ட்ரீம் வேணும் ஆக்சுவலாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு என்ன சொல்லணும், ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கான பிளான் வேணும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் உழைக்க தயாராக இருக்கணும் ஆக்சுவலாக. உழைப்பு, தொடர்ந்து அயராத உழைப்பு வேணும் ஆக்சுவலாக. இந்த 3 இருந்ததுனாக்கா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதை நினைச்சாலும் நீங்கள் வந்துட்டு அடையிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ பில்ட் ட்ரீம். இது இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னாக்கா ABCD 4 விஷயத்தோடு முடிச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா? ஒன்று ABCDயில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A ஃபார் ஆட்டிடியூட். ஸோ ஆட்டிடியூடுங்கிறது உங்கள் எண்ணங்கள் எப்பவுமே வந்துட்டு நல்லதுமாச்சு, நேர்மறை சிந்தனையோடு இருங்க. யாரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டமினேட் பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க. அப்படி வந்துட்டு எந்த காரணத்துக்கும் வாயிலிருந்து வந்துட்டு ஒரு தவறான வார்த்தை வரக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ B அப்படின்னாக்கா பிலீஃப். உங்களுடைய பிலீஃப் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே குறைச்சிடாதீங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து அந்த பிலீஃப் லெவல் குறையாமல் அதுக்காக ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ C ஃபார் கமிட்மெண்ட். ஸோ கமிட்டடாக இருங்க. நீங்கள் உங்கள் ட்ரீமுக்கு நீங்கள் கமிட்டடாக இருங்க ஆக்சுவலாக. ஓகே, இப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய கனவுகள் டீன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீம், டிசையர், டெஸ்டினேஷன் எல்லாமே நீ அடையிறதுக்கான 100% ஆப்பர்ச்சுனிட்டி. வானமே இல்லை. எஃபோர்ட்ஸ் ஆல்வேஸ் சக்ஸஸ். வெற்றி நிச்சயம். நன்றி. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த விக்னேஷுக்கும் இந்துஸ்தான் கலை கல்லூரிக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த படிக்கக்கூடிய நீங்கள் இளைஞர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் பெரிய நிலை அடையிறதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.